வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு அழகான உண்மையை சொல்கின்றார். அவரே வழியாகவும் உண்மையாகவும் வாழ்வாகவும் இருக்கின்றார் என்று. இனி நம்முடைய வாழ்க்கையுடைய பயணத்துல நம்ம எங்க போனாலுமே ஒரு ஈஸியான ஒரு வழியை தேர்ந்தெடுத்து செல்கின்றோம். ஒரு கஷ்டத்தை நாம் விரும்புவதில்லை. கரடுமுரடான வழியை நாம் எப்பவுமே நம்முடைய பயணத்திற்கு விருப்பமாக தேர்ந்து கொள்வதில்லை. ஆண்டவர் இயேசு அந்த வழியாக நமக்கு இருக்கின்றார் என்று சொல்கின்றார். ஆண்டவருடைய வழியில் நடக்கின்ற பொழுது அந்த வழி கஷ்டமானதாக இருக்கலாம், கடினமானதாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய இறுதியில் உண்மையை நாம் அறிந்து கொள்வோம் என்று. இரண்டாவதாக, இயேசுவே உண்மை என்ற ஒரு வார்த்தையை நமக்கு நினைவூட்டுகின்றார். இந்த உலகத்தில் நாம் அனைவரும் உண்மையை தேடி அலைகின்ற பொழுது நானே உண்மையாக இருக்கின்றேன் என்று கூறுகின்ற இறைவன் அந்த வழியில் உண்மையை தேடி நடக்கின்ற பொழுது நாமும் அந்த வாழ்க்கையை பெற்றுக் கொள்கின்றோம். ஆண்டவர் இயேசு நிலை வாழ்வை நான் தருகின்றேன், நிலை வாழ்வை தருகின்ற உயிருள்ள உணவு நானே என்பதை நினைவுறுத்துகின்றார். ஆண்டவருடைய வழியில் நடக்கின்ற பொழுது நம் உண்மையை அறிந்து கொள்வோம். அந்த உண்மையை அறிந்து கொள்கின்ற பொழுது இயேசு நமக்கு நிலை வாழ்வை தருகின்றார். உயிருள்ள வாழ்வை, உயிருள்ள உண்மையை, உயிருள்ள வழியில் நடப்போம். ஆமீன்.